பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. உலகின் முக்கிய தகவல் தொடர்பு செயலியான வாட்ஸ்அப்பை ரஷ்யா முழுமையாக முடக்கியுள்ளது. ரஷ்யாவில் நடக்கும் மோசடி மற்றும் பயங்கரவாத வழக்குகளில் வாட்ஸ்அப் நிறுவனத்திடமிருந்து தகவல்களை அந்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகள் கோரின. ஆனால் தகவல்களை பகிர வாட்ஸ்அப் நிறுவனம் மறுப்பதாக ரஷ்ய அரசு குற்றம் சாட்டியது. மேலும் ரஷ்யாவின் அலுவலகம் திறக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் மெட்டா நிறுவனம் ஏற்கவில்லை. இந்நிலையில் வாட்ஸ்அப்புக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய மெட்டா நிறுவனம் மறுத்துவிட்டதால் அந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். மேலும் வாட்ஸ்அப்புக்கு பாதுகாப்பான மாற்றாக ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட செயலியான மேக்ஸ் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த தடையை தொடர்ந்து ரஷ்யாவின் தேசிய இணைய பதிவேட்டில் இருந்து வாட்ஸ்அப் தொடர்பான முகவரிகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் VPN வசதி இல்லாமல் ரஷ்யாவின் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் தங்களது 10 கோடி பயனர்களை தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்பிலிருந்து ரஷ்ய அரசு துண்டித்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் ரஷ்ய அரசு பரிந்துரைக்கும் மேக்ஸ் செயலி ஒரு கண்காணிப்பு கருவி என்றும் வாட்ஸ்அப் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் அரசு சேவைகளை ஒருங்கிணைத்து குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவே மேக்ஸ் செயலி கொண்டு வரப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் கூறினர். தங்கள் நாட்டு சட்டத்திற்கு உட்படாத வெளிநாட்டு நிறுவனத்தை தடை செய்த ரஷ்யாவின் உத்தரவு கவனம் பெற்றுள்ளது.